ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த இரவு பகல் முழுவதும் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து உணவும் உடுக்க உடையும் தங்க இருப்பிடம் தந்து சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருந்து நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லாதவளை இருக்கிறவர்கள் போல அழைத்து கொடுத்தவர் யெகோவா ஈரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எபினேசரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, செய்ய போகிற நன்மைகளை, செய்து வருகிற நன்மைகளுக்காக ஒரே நிமிடம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கைகளை கூப்பி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நீ கொடுத்த பிள்ளைக்கா, நீ கொடுத்த கணவனுக்கா, மனைவிக்கா ஸ்தோத்திரம், நீ கொடுத்த பெற்றோருக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் கொடுத்த வேலை ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், ஊதியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், சரீர பலத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த இருதயமும் முக்கியமான சிறுநீரகம் இயங்கி கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரப்பா. இந்த வேளையிலே இக்கட்டான வேளையிலே நீர் எங்களுக்கு அரணாய் கோட்டையாய் நீர் இருந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நம்முடைய நீதியும் தேடுங்க, பிறகு இவையிலெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நீ சொன்ன வார்த்தையை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரை, கேட்கிறவர்களுக்கு இல்லை என்று சொல்லாதவர், இது கைவிட தெரியாதவர் அப்பா. நீர் கைவிட மதுளை நீ கைவிடுவதும் இல்லை, நீர் உறங்குவதும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தர் நல்லவர் அப்பா. நம்முடைய கிருபை என்றும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபமே ஜெப வேலை என்னை தேடி வந்தேன் என்ற பாடலை பாடும். எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தை கேட்டும் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தை கேட்டும் பாதம் வந்தேன். எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா. எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன்,
தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பேன். கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்க உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில நரம்புகள், எலும்புகள், தசைகள், மூளை மண்டலங்கள், சிறுநீரகம், சீரண உறுப்புகள், இருதயம், நுரையீரல், முழங்கால்கள், தோல், சரும வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலானே, இயேசுவின் நாமத்தில் நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நீங்க கெஞ்சுங்க. தினந்தோறும் அவருடைய கிருபை புதிது. தினந்தோறும் அவர் ஜீவனை கொடுக்கிறவர். அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆமென். பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர். ஒரு நாளும் ஒரு காலையில வந்த உடனே அதனுடைய பலனை கொடுக்காம இங்கிருந்து போவதே இல்லை. அந்த பதில கொடுக்காம அவர் போனதே இல்லை. அவரை பதில் அளிக்காம இதுவரைக்கும் போனதே இல்லை. அநேகருக்கு அநேக ஆசீர்வாதங்களை அவர் அளித்து வருகிறார். என்னால உணர முடிகிறது. நம்பிக்கையோடு கேளுங்க. திருமணம், குழந்தை, வேலை, உயர்வு, சத்துருவின் போராட்டம், பிசாசின் வல்லமையினால் அடிபட்டு வேதனையோடு இருக்கிறவர் நம்பிக்கையோடு கேளுங்க. ஒரு நாளும் அவர் விடை கொடுக்காம அந்த 1/2 மணி நேரத்தை விட்டு கடந்து போவதே இல்லை. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் நிற்பார். என்ன வேணும்னு கேட்பார். கேட்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த ஜெபத்துல பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பதில் கொடுக்காம போனதே இல்லை. இப்பொழுது கேளுங்க. குறைவு, பண குறைவு இயேசுவின் நாமத்துல நிறைவாய் மாறும். இயேசுவின் நாமத்துல நான் சொல்லுகிறேன். எல்லா பலவீனங்கள், எல்லா நோய்கள், எல்லா சுகவீனங்கள் மாறும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழட்டும். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். எல்லா கோர்ட் கேஸ்களும், எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கால வேளையில ஒரு முடிவு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய தினம் கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் இருந்ததுனால கொஞ்சம் ஆடியோ குறைவாக இருந்தது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்று நேற்று சொன்ன காரியத்தை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒருவேளை கேட்கல, புரியல என்பவர்களுக்காக நான் மீண்டும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியிலே, ஆதி ஆகமத்திலிருந்து ஆதாம் ஏவாளிலிருந்து நோவா வரைக்கும் ஜெபம் ஏறெடுக்கப்படவில்லை. ஆதாம் ஏவாளோடு கூட ஆண்டவர் பேசினார். நேரடியாய் பேசினார். பகலின் குளிர்ச்சியான வேளை 3 to 4, ரொம்ப எக்ஸாக்டா கணித்திருக்கிறாங்க. 3 to 4 மணிக்கு அவர் உலாவ வருவார். அப்ப யோசித்து பாருங்க. நம்ம ஆதி மனுஷன் அதிகாலையெல்லாம் தூங்குனதே இல்லை. அவன் எழுப்பி ஆண்டவர் அவனை எழுப்பி அவனோடு கூட பேசி ஒரு 3:45, 4:45 அந்த மாதிரி ரேஞ்சில் ஆண்டவர் அவனோடு கூட இடைப்பட்டார். அவன் பாவம் செய்த பொழுது கூட அவங்க பாவ மன்னிப்பு கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஜெபித்தாங்களா? இல்லை. பேசினாங்க. பேசுறது வேற, ஜெபிப்பது வேறு.
அது கூட தவறுன்னு நான் சொல்லவில்லை. நானும் சில நேரங்களில, பல நேரங்களில ஆண்டவரோடு கூட பேசுவேன். ஃபார்மலா இல்ல, இன்ஃபார்மலா ஆண்டவரோடு கூட நான் பேசுவேன். நெறைய பேசுவேன். நெறைய உரையாடுவேன். நெறைய சண்டை போடுவேன். நெறைய காரியங்கள ஆண்டவரோடு கூட நான் முரண்படுவேன். கேள்வி கேட்பேன். ஏன் ஆண்டவரே என்றெல்லாம் கேட்பேன். புரியாததை நான் கேட்பேன். சரி, ஓகே. அடுத்து அவங்க பிள்ளைகள் காயின் ஆபேல். காயின் ஆபேலை கொலை செய்கிறார். நீங்க சொல்லலாம், ஆபேலுடைய ரத்தம் பேசினது, ஜெபித்ததா? இல்ல. அதுக்கப்புறம் ஆபேலோட கர்த்தர் காயினோட பேசுகிறார். அவன் சொல்றான், என்னை விட்டுருங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை போடுங்க என்று சொல்றான். அடையாளத்தை போட்டாரு. அதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஏறக்குறைய 300 ஆண்டுகள். அந்த பைபிள் எந்த இடத்துலையும் ஜெபித்தாங்க அப்படின்னு சொல்லப்படவே இல்லை. நோவா காலத்துல நோவா பிரசங்கித்தான், ஆனா ஜெபிக்கல. ஆண்டவர் அவனோடு கூட நேரடியாய் பேசினார். அதெல்லாம் ஒரு காலம். கர்த்தர் நேரடியாய் தம் பிள்ளைகளோடு கூட இடைப்பட்ட காலம். ஸ்ட்ரெயிட்டாவே பேசுவார், இறங்கி வந்து பேசுவார். அந்த 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 பிரசன்னத்தை அவங்க பார்த்தாங்க. ஆண்டவர் பேச்சை கேட்டாங்க. ஆண்டவரை பார்த்தாங்க, கர்த்தரை பார்த்தாங்க. அதன் பிறகு நோவா காலத்துக்கு பிறகு சொன்னார், என் ஆவி இவளோடு கூட நான் போராடுவதில்லை, இவர்களும் மனுஷன்தானே என்று சொல்லி அவங்க ஆயுசு நாட்கள் எல்லாம் 120 மாற்றி ஜலத்தில ஒரு பெரும் பகுதி மக்களை அழித்து போட்டார். அதன் பிறகு ஒரு உடன்படிக்கை, வானவில் உடன்படிக்கை. இனிமேல் இந்த பிள்ளைகளை நான் இப்படி ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகுதான் ஆபிரகாமின் காலத்தின் பிறகுதான் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு வந்தார். இந்த ஜனங்கள் அல்லது இந்த மக்கள், நம்ம உருவாக்கின மக்கள், எதுவுமே இலவசமா கிடைச்சா அவங்களுக்கு அது ரொம்ப இழப்பா தெரியும். அதாவது என்ன சொல்லுவோம், அது 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 ரொம்ப காஸ்ட்லியா இருக்காது. அதனால அவங்க கூப்பிட்டோம். அப்புறம் நான் பதில் சொல்றேன். அவங்க கேட்கட்டும், நான் வரேன் என்று ஒரு முடிவுக்கு வந்தார். அப்புறம் பிரமாணங்கள் வந்தது, அதுக்கப்புறம் கற்பனைகள் வந்தது. அப்புறம் மோசே காலத்திலே 10 கற்பனைகள் கற்பலகையிலே எழுதி கொடுத்தார். அதன் பிறகுதான் அந்த ப்ரேயர், இந்த கான்செப்டே வந்தது. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பது என்னன்னா, அதிகாலையில ஜெபம் தான். பிரியமானவர்களே, நாம சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது நம்முடைய பெற்றோர்கள் அதிகாலையில எழுந்த உடனே ஜெபித்தாங்க, நமக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்பொழுது இருக்கிற சந்ததி, சிலர்கள் நைட் பீப்புளா இருக்கிறாங்க, சிலர் ஏர்லி மார்னிங் பீப்புளா இருக்கிறாங்க, சிலர் டெய்லி பீப்புளா இருக்கிறாங்க. அதிகாலையில எழுந்திருக்கிறவர்கள் வெகு சிலரே. அதிகாலை எழுந்திருக்கிறவங்க கூட முதலாவது ஆண்டவரை தேடுவதை நிறுத்திட்டாங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை அறியாது இருக்கிறாங்க. ஏர்லி மார்னிங் பிரேயருடைய முக்கியத்துவம். அதனாலதான் இந்த 2 வாரங்களாக இது குறித்து நான் பேசி வருகிறேன். ஒருவேளை நீங்க இங்க 5:30 மணிக்கோ 5 மணிக்கோ என்னோட கூட நீங்க ஜெபிக்கிறீங்க, வைத்துக் கொள்ளுங்க. ஆனா நீங்க மாத்திரம்தான் ஜெபிக்கிறீங்க. ஆனா உங்க கணவனோ, உங்க மனைவியோ, உங்க பிள்ளைகளோ இதுல பங்கு பெறுவதே இல்லை. நாம ஒரு நாளும் அவளை அழைத்ததும் இல்லை. கரெக்டா?
சொன்னதும் இல்லை, அறிவுரை சொன்னதும் இல்லை. அப்பா காலையில எழுந்து ஜெபம் பண்ணுப்பா, காலையில எழும்புப்பா, எழும்பி ஜெபம் பண்ணு. இரவில தூக்கம் வரும்லனா வேதத்தை வாசி. படுக்க போகும் முன்பு ஜெபம் பண்ணு. வேலைக்கு போகும் முன்பு ஜெபம் பண்ணு. பள்ளிக்கு போகும் முன்பு, கல்லூரிக்கு போகும் முன்பு ஜெபம் பண்ணு. கல்லூரியிலிருந்து திரும்ப வரும்பொழுது ஜெபம் பண்ணு. இப்படி ஜெபிப்பதின் மேன்மையை நாம சொல்லி கொடுக்கவே இல்லை. அதுதான் முதல் தவறு. இது நிச்சயமாக பெற்றோர்கள் செய்கிற தவறு. காரணம் என்னன்னா, பெற்றோர்களே அந்த பழக்கத்தில் இல்லை, ஜெபிக்கிற பழக்கத்தில் இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனை, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறது இல்லை. அதனால பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள், குறைவுகள் மேல குறைவுகள், வியாதிகள் மேல வியாதிகள், பலவீனங்கள் மேல பலவீனங்கள், நோய்கள் மேல நோய்கள். நான் சொல்றேன், எழுதி தரேன். இன்று முதல் நீங்க அதிகாலையில எழுந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. மருத்துவர்களையும் மருந்துகளையும் நீங்க பார்ப்பது அரிதா மாறி போகும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபை புதியது. அதிகாலையிலே அவர் விசாரிக்கிறார். அதிகாலையிலே நம்முடைய சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்குகிறார். அதிகாலையிலே என்னுடைய கூக்குரலை கேட்கிறார். அதிகாலையிலே என்னை களி கூற பண்ணுகிறார். அதிகாலையிலே உடைய சத்தத்தை கேட்கும்படி என் செவிகள் திறந்திருக்கிறது. தாவீது சொன்ன மாதிரி, குறித்த நேரத்திற்கு முன்பாகவே நான் அதிகாலமே எழுந்திருந்து அவள் பாதத்திலே அமர்ந்திருக்கிறேன். இந்த பழக்கம் நமக்கு அவசியம். நேற்று இதை நான் சொன்னேன், ஆனாலும் மறுபடியும் நான் சொல்லுகிறேன். நேற்று நான் சொல்லி முடித்து விட்ட பிறகு பேதுருவின் நிகழ்ச்சியை நான் சொன்னேன். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாத என் ஆண்டவர் கடைசியாக அவர் எனக்காக ஜெபிக்க கூடாதா என்று கேட்டார். அது கத்தணும்னா உபத்திரம் இருக்கும். இந்த உபத்திரவத்தை ஜெயிக்கணும்னா, அந்த உபத்திரவத்துல நாம ஜெயம் எடுக்கணும்னா ஜெபம் அவசியம். சரி, போகட்டும். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. தயவு செய்து உங்க இனத்தார, உங்க பிள்ளைகளை, உங்க கணவனை, உங்க மனைவிய இந்த அதிகாலையில ஜெபிக்கும்படி சொல்லுங்க. 1000 முறையாவது சொல்லுங்க. தினந்தோறும் சொல்லுங்க. ஒரு நாள் தவறாது சொல்லுங்க. நிச்சயம் ஒரு நாளில அவனுக்கு அது மனதுல, நமக்கு தெரியும்ல, பழமொழிலாம் தெரியும், அடிக்க அடிக்க அம்மிக்கல்லும் நகரும், ஏதோ சொல்லுவாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே இருங்க, செபிக்கலாம். நிச்சயமாக ஒரு ஜெனரேஷன் இந்த அதிகாலை ஜெபம் நம்ம ஆரம்பித்து கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டிலிருந்து ஜெபித்து வருகிறோம். ஆண்டவர் எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வழியாக கடந்து வந்தாலும் அவர் நல்லவராகவே, வல்லவராகவே, இரக்கமுள்ளவராகவே, தயவுள்ளவராகவே அநேக இக்கட்டுகளை கடந்து வரும்படியான கிருபை தந்திருக்கார். இல்லைன்னா வேற யாராவது இருந்தா நிச்சயமாக விழுந்து போயிருப்பான், இறந்து போயிருப்பாங்க. ஆனா இப்பொழுதும் கூட நான் விடுவதில்லை. எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது, நிச்சயமாக வருகிறது. குடும்பத்துல, குடும்ப உறவின் மக்கள் மத்தியில போராட்டங்கள், என மன சோர்வடைக்கிற மாதிரி சில காரியங்கள் தினந்தோறும் எனக்கு வருகிறது. ஆனாலும் அதுக்கு சொல்யூஷன் ஜெபத்தை விட்டு விடுவதல்ல, அதிகாலை ஜெபத்தை விடுவதல்ல. நான் சொல்வேன், நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும், ஜெபிப்பேன். அதுக்கு பதில் தருகிறவர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். அவரால் தான் எல்லாம் கூடும். விட்டுட்டா எல்லாம் சரியாகாது. தொடர்ந்து சோராது இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். இடைவிடாது விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் ஒன்னொன்னா ஒவ்வொரு முடிச்சா அவிழ்க்கப்படும். ஆண்டவர் திட்டம் நம்மளே நிறைவேறும். ஆச்சரியமான காரியங்களை நிச்சயம் செய்வார். நாள் வரும், சாட்சியா நிற்போம். சரி, இன்னைக்கு வேதத்திலிருந்து ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். ஏற்கனவே நான் சொன்னேன், ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் யாக்கோப்பு என்னும் யாப்போக்கு என்னும் ஆற்றங்கரையிலே அவங்க கடந்து விட்ட பிறகு எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியமளவும் அவனோடு கூட போராடி செபித்தா. இங்க பாருங்க, இந்த வசனம் சொல்லுது இப்படி, 30ஆம் வசனம், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். பெனியேல் என்று பெயரிட்டான். இது ஒரு தனி ஜெபம். நான் யோசுவா பற்றி சொல்லும் பொழுது, யோசுவாவும் அவன் ஜனங்களும் ஜெபித்தார்கள். யோசுபாத்தை சொல்லும் பொழுது, யோசுபாத்தும் அவருடைய ஜனங்களும் பிள்ளைகளும் ஜெபித்தார்கள், எல்லாரும். இங்க ஒரு தனி ஜெபம் நடக்கிறது. யாருக்காக? அவனுடைய மனைவிமார்களுக்காக, பிள்ளைகளுக்காக, அவன் கொண்டு வந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்க்காக ஆண்டவரோடு கூட இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிறான். நம்ம யாக்கோபு பற்றி ஏன் யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார்? தாவீதின் குமாரன் என்று பலமுறை வேதத்தில் சொல்லப்பட்டாலும் யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்படுகிறதற்கான காரணம் என்னன்னா, யாக்கோபு தேவனோடு போராடி ஜெயித்தான். ஜெபந்தான் அவன் வாழ்க்கை வெற்றிக்கு காரணம். அவனுடைய 12 பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருப்பதற்கு அவன் போராடி ஜெபிக்கிறவனாக இருந்தான். எப்பொழுதும் அதிகாலையிலே, இரவெல்லாம், நீங்க அவன் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது கூட அவன் இரவெல்லாம் ஆண்டவரோடு கூட போராடினான். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஏணி தேவ தூதர் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் கண்டான். அப்பொழுது கர்த்தர் வானத்தில் நின்று சொன்னார், நீ போப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். அதே ஆசீர்வாதத்தை இங்கு ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நீடிய ஆயுசும் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையும், பிள்ளைகளுடைய பாதுகாப்பும், பிள்ளைகளுடைய கல்வியும், பிள்ளைகளுடைய திருமண காரியமும், பிள்ளைகளுடைய குழந்தை பேரும், அல்லது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே சொல்யூஷன், போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு போராட்ட குணம் இருக்கணும். ஆண்டவரோடு கூட சண்டை போடவர், ஆண்டவரே இதை செய்யணும், என் பிதாக்களுக்கு நீங்க செய்தீங்க, எனக்கு செய்யுங்க. ஆபிரகாமுக்கு செய்தீங்க, எனக்கு செய்யுங்க. ஈசாக்குக்கு செய்துங்க, எனக்கு செய்யுங்க. இதுதான் போராட்ட குணம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு யாக்கோபு என்று சொன்னார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி போராடி மேற்கொண்டாயே. இந்த மேற்கொண்ட இந்த வார்த்தை இன்னொரு இடத்துல வருது, நல்லா கவனிங்க. மேற்கொண்டாங்க. இந்த இடத்துல வருது, மோசே கைகளை உயர்த்தி ஜெபித்த பொழுது, மலையில் மேலே ஏறி ஊரும் ஆரோனும் கைகளை உயர்த்தும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார். ரெவிதீம் இல்லை,
நம்ம சிம்பிளா அந்த மேற்கொண்டார்கள் என்ற வார்த்தையை நாம பார்க்கக்கூடாது. மேற்கொண்டார்கள் என்னன்னா தெரியுமா? எல்லாரும் கேப்சர் பண்ணாங்க. எஸ், உண்மைதான். மேல போனாங்க. எஸ், ரொம்ப எளிமையான ஒரு டிரான்ஸ்லேஷன். இன்னொரு விஷயம் என்னன்னா, தான் ஜனங்களை அழிவில் இருந்து மோசேயும் யாக்கோபும் ஜெபத்தினாலே காத்தார்கள். இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். தாழ விடும் பொழுது பெலிஸ்தியர்கள் மேற்கொண்டார்கள். அப்போ நம்முடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு, அல்லது நம்முடைய சரீரத்திற்கு பாதுகாப்பு, நம்முடைய அவயவங்களுக்கு பாதுகாப்பு, நம்முடைய பொருளாதார தேவைகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணும்னா, நம்முடைய எல்லா அசட்டையும் கர்த்தர் பாதுகாக்கணும்னா, நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? போராட்ட ஜெபம்தான். மேற்கொள்ளத்தக்கதாக நாம் ஜெபம் பண்ணோம். அப்படி ஜெபம். தயவு செய்து இன்று முதல் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்களும் ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்க மோசே போல, யாக்கோபை போல, யோசுபாத்தை போல, சேக்கியாவை போல ஒரு போராட்ட குணம், அன்னாளை போல, ஆண்டவரே எனக்கு இறங்கும். எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டால அந்த மாதிரி நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீங்க சாட்சியா, நான் சாட்சியா நிற்பேன். நம்ம சத்துருக்களுக்காக மனிதரும் ஜெபிக்கின்ற பொழுது சத்துருக்களை விழுவத, பிசாசு விழுவத, நட்சத்திரம் விழுவதை போல நிச்சயம் விழுவாங்க. ஜெபம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகாலையிலே அவன் பெயர் மாற்றப்பட்டது. இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயர்கள், அந்த பெயர்கள் எத்தனாக இருக்கலாம், அந்த பெயர்கள் மலடியாக இருக்கலாம், திருமணமாகாதவனா இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பலவீனனா இருக்கலாம், தரித்திரனா இருக்கலாம், விவாகரத்து பெற்றவனாக இருக்கலாம், அல்லது கடன்காரன் என்று இருக்கலாம். அந்த பெயர்கள் எல்லாம் இந்த காலை வேளையிலே மாற்றப்படட்டும். ஐயோ, இருதயம் பழுதடைந்தது என்று சொல்லப்படலாம், ஆனால் புதிய இருதயம் வரட்டும். அல்லது சிறுநீரகம் பழுதாயிற்று என்று சொல்லப்படலாம், புதிய சிறுநீரகம் பெறட்டும். ஐயோ, யூட்ரஸ் வேலை செய்யாது என்று சொல்லலாம், புதிய யூட்ரஸ் பெறட்டும். ஆண்டவரே, நாம் மேற்கொள்ளத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.